நடிகர் ரஜினிகாந்தோட வேட்டையன் படம் இன்னும் 2 வாரங்களில் திரையரங்கில் ரிலீஸ் ஆக போகுது. தமிழ், தெலுங்கு, கன்னடம் மற்றும் இந்தி மொழிகளில் பேன் இந்தியா படமாக இந்த படம் ரிலீஸ் ஆக இருக்க நிலையில் படத்துக்கு அனைத்து மாநிலங்களும் மிக பெரும் வரவேற்பும் எதிர்பார்ப்பும் காணப்படுது. இந்த படத்தின் மூலம் முதன்முறையாக தமிழில் என்ட்ரி ஆகிறாரு நடிகர் அமிதாப் பச்சன். இந்நிலையில் அமிதாப் பச்சனுக்கு இந்த படத்தில் AI தொழில்நுட்பம் மூலம் டப்பிங் கொடுக்கப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது. பிரகாஷ் ராஜ் வாய்ஸை பயன்படுத்தி இது நடைமுறைக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கு. இது குறித்து தற்போது ப்ளூ சட்டை மாறன் கேள்வி எழுப்பியிருக்காரு. அதாவது ரஜினிகாந்தோட வேட்டையன் படம் இன்னும் 2 வாரங்களில் திரையரங்கில் அதிர்வலைகளை ஏற்படுத்த போது படத்தின் ரிலீஸுக்கு சில தினங்களே உள்ள நிலையில் தற்போது வேட்டையன் ஃபீவரை ரசிகர்கள் என்ஜாய் செஞ்சுட்டு வராங்க. தொடர்ந்து படத்தோட ரிலீஸை பார்த்தீங்கன்னா திருவிழாவாக கொண்டாட தயாராகிட்டு வராங்க. இந்த படத்தோட சென்சார் நிறைவடைந்திருக்கிறதாகவும் படத்திற்கு UA சான்று கிடைத்திருக்கிறதாகவும் தகவல் வெளியாயிருக்கு. படத்தை பார்த்த சென்சார் போர்டு அதிகாரிகள் அதிர்ந்து போனதாகவும் படத்தை வெகுவாக பாராட்டியதாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டு வருது. இந்நிலையில் இந்த படத்துக்கு அமிதாப் பச்சனுக்கு நடிகர் பிரகாஷ் ராஜ் குரல் கொடுத்திருக்கிறதாகவும் அவரது குரலை AI தொழில்நுட்பம் மூலம் அமிதாப் பச்சன் வாய்ஸாக மாற்றி உள்ளதாகவும் படக்குழுவினர் சார்பில் சொல்லப்பட்டிருக்கு. இதனிடையே வழக்கம் போல ரஜினி உள்ளிட்ட முன்னணி நடிகர்களை கலாய்த்து வரும் ப்ளூ சட்டை மாறன் இந்த விஷயத்தையும் தற்போது கலாய்த்து விட்டிருக்காரு. இந்த தகவலை போஸ்டராக வெளியிட்டிருக்க அவர் இது எப்படி இருக்க போகிறதோ என்று கேள்வி எழுப்பி இருக்காரு. முன்னதாக விஜயோட கோட் படத்திலும் AI தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட்ட நிலையில் தற்போது ப்ளூ சட்டை மாறனின் இந்த கேள்வி கலாய்ப்பதா அமைஞ்சிருக்கு. AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதாக கூறி ஒரிஜினலை சில படக்குழுவினர் வீணாக்கி வருவதா விமர்சனங்கள் எழுந்திருக்கு. இந்த படத்திலேயே மறைந்த மலேசியா வாசுதேவன் குரலை AI தொழில்நுட்பம் மூலம் பயன்படுத்தியிருந்தாங்க. அந்த வகையில் AI தொழில்நுட்பத்தை அனைத்து விஷயங்களிலும் பயன்படுத்தாமல் சில தவிர்க்க முடியாத சூழல்களில் பயன்படுத்தலாம் என்று நிபுணர்கள் கூறுவதை பார்க்க முடியுது. அந்த வகையில் அமிதாப் பச்சனுக்கு இந்தி, ஆங்கிலம் தவிர்த்து மற்ற மொழிகள் தெரியாத நிலையில் அவரது வாய்ஸுக்கு AI பயன்படுத்தப்பட்டிருக்கு. வேட்டையன் படத்தில் ரஜினிக்கு அடுத்தபடியாக மிகவும் அழுத்தமான கேரக்டரில் அமிதாப் பச்சன் நடித்திருக்க நிலையில் அவருக்கு AI தொழில்நுட்பத்தை படக்குழுவினர் பயன்படுத்தியிருக்காங்க. வழக்கமாக அவருக்கு மற்ற நடிகர்கள் வாய்ஸ் கொடுப்பது அப்படி இருந்த நிலையில் தற்போது இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அவரது வாய்ஸ் அனைத்து மொழிகளிலும் உருவாக்கப்பட்டிருக்க நிலையில் கண்டிப்பாக ப்ளூ சட்டை மாறனுக்கு இருந்த சந்தேகம் ரசிகர்களுக்கும் எழுந்திருக்கு. நிஜமாலே இது எப்படி இருக்க போதோ என்ற கேள்விதான் இப்போவும் எழுந்து வருது. பொறுத்திருந்து பார்ப்போம். படம் ரிலீஸ் ஆகும்போது தான் தெரியும் இது எப்படி இருக்க போது. கண்டிப்பாக இந்த படம் ஹிட் ஆகுமா, அமிதாப் பச்சனோட வாய்ஸ் எடுபடுமா, ரஜினியோடைய அந்த வெற்றி பாதை மீண்டும் அவருக்கு அமையுமா என்று நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? வேட்டையன் படம் எப்படி இருக்க போகுது? மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு நியூஸ் முடிச்சு தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.